வணக்க மக்களே. இஸ்ரேல் அப்புறம் ஈரான் வார்னால இப்ப மார்க்கெட் கிராஷ் ஆயிருக்கு. இந்த டைம்ல தான் செம்மையான ஆப்பர்ச்சுனிட்டியுமே இங்க பார்க்க முடியும். நான் சொல்ல போற இந்த 5 பெஸ்ட் ஸ்டாக்குமே இப்ப மார்க்கெட் கரெக்ஷனால ரொம்ப கம்மியான பிரைஸ்ல, அதுவும் டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதான் இப்ப சரியான சான்ஸ் இந்த மாதிரி பெஸ்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் பை பண்றதுக்காக. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ரொம்ப சீக்கிரமா என்னென்ன ஸ்டாக்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லிஸ்ட்ல இருக்கிற இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஆயில் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட் தான். இதே ஷார்ட் ஃபார்ம்ல என்எஸ்சில ஓஎன்ஜிசின்னு கூட இங்க சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக் பிரைஸ் பாருங்க, இப்ப கரண்டா 280ங்கிற பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாக்குமே இங்க டெக்னிக்கல் சார்ட் பேட்டர்ன்ல இங்க பார்த்தா நல்லா கிளியரா பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இந்த ஸ்டாக் எல்லாமே வீடியோ பண்ணியிருக்கேன். அதனால ரொம்ப அதிகமாலாம் இங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை. வெறும் ப்ராஃபிட் புக்கிங்கான பர்சன்டேஜ் மட்டும் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு தான் ரொம்ப சீக்கிரமா சொல்ல போறேன். ஸ்டாக் பிரைஸ் இப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு நியர் அபவுட் இப்பயுமே 10% கரெக்ஷன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நான் லாஸ்ட் டைம் வீடியோ பண்ணப்ப சொல்லியிருந்தேன் ஒரு ஆல்மோஸ்ட் 73% இங்க ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நல்ல கிளியராகவே இங்க பார்க்க முடியும். இப்பயுமே நான் சொல்லியிருக்கிற ரேஞ்சில இருந்து ஒரு நியர்பை பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு எக்ஸாக்டா ஒரு 45% ரேலி இந்த ஸ்டாக்குமே தந்திருக்கு. அண்ட் ரிமைனிங் இருக்கிற பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் இன்னமுமே இப்பயுமே டார்கெட்னு ஒரு அச்சீவ் பண்ணும்போது ஒரு எக்ஸாக்டா சொல்லிச்சுன்னா ஒரு 15% ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே இருக்கு. 15% இந்த ப்ராஃபிட் ரிட்டர்னுமே ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்ல அச்சீவ் ஆகிறதுக்கான இங்க பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாவே பார்க்க முடியுது. இதே போல வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்டாக் பாட் ட்ரேடிங் சேனலை இப்பவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணாதான் எனக்குமே டெய்லியும் வீடியோஸ் கொண்டு வரதுக்கு இங்க மோட்டிவேஷனா இருக்கும். இப்ப வரைக்குமே லைக், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா அந்த பட்டனை அழுத்தி விடுங்க. HDFC பேங்க் லிமிடெட் தான். இந்த ஸ்டாக்குமே இப்ப கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 1495ங்கிற பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கை நான் ஆல்மோஸ்ட் 1400ங்கிற பிரைஸ் ரேஞ்சில இருந்தே நான் உங்களுக்கு வீடியோ பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கேன். இங்கேயுமே ஸ்டாக் பிரைஸ் ரொம்ப சீக்கிரமா டார்கெட் அச்சீவ் ஆக போகுது. இது நல்லா இங்க டெக்னிக்கல் சார்ட் பேட்டர்ன்ல இங்க நல்லா கிளியரா பார்த்தா தெரியும். டெக்னிக்கல் சார்ட் பேட்டர்னை இங்க நல்லா ரீட் பண்ணா நல்லா பார்க்கலாம். இதுவுமே இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சேனல்ல தான் இப்பயுமே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஆல் டைம் ஹைல இருந்து இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 13% கரெக்ஷன்ல தான் இன்னமுமே ஸ்டாக் பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்பயுமே ஒரு நியர் அபவுட் ஸ்டாக் பிரைஸ்ல இங்க ப்ராஃபிட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் இப்பயுமே டவுன் ட்ரெண்ட்ல தான் இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால ஒரு நியர் அபவுட் இந்த ஸ்டாக்லயுமே ஒரு 15% ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்ல பார்க்க முடியும். இன்னைக்கு ஆன மார்க்கெட் கரெக்ஷனுமே இங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓப்பன் இந்த ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆனப்போ இங்க டைரக்டாவே பிரேக் அவுட்ல தான் இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் அங்கேருந்து பாத்தீங்கன்னா டவுன் சொல்லிட்டு வரும்போது ஒரு 1.42% வரைக்கும் இங்கேயுமே ஸ்டாக் பிரைஸ்ல இங்க கரெக்ஷன் பார்க்க முடியுது. அதனால HDFC பேங்கையுமே நம்ம பை பண்ற மாதிரினாலும் இதுவுமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் பை பண்றதுக்காக. தேர்ட் ஸ்டாக் இங்க ஏசியன் பெயிண்ட் லிமிடெட் தான். இந்த ஸ்டாக்குமே இப்ப கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2844ங்கிற பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்கேயுமே டெக்னிக்கல் சார்ட் பேட்டர்ன்ல நல்லா கிளியரா பார்த்தா தெரியும். இன்னைக்குமே ஒரு ஆல்மோஸ்ட் இதுவுமே ஒரு நியர் அபவுட் கீழே போன வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அடுத்தது ஒரு நியர் அபவுட் 1%க்கு மேல ஆல்மோஸ்ட் ஒரு 1.28% இங்கேயுமே ஸ்டாக் பிரைஸ் கரெக்ஷன் ஆயிருக்குது. அது நல்லா இங்க கிளியராகவே பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் இப்பயுமே ஸ்டாக் பிரைஸ் பாத்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு சேனல்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாக்குமே இங்க ஆல் டைம் ஹைல இருந்து இங்க சார்ட் பேட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் ஒரு ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்குமே நியர் அபவுட் ஒரு 20%க்கு மேல இங்க கரெக்ஷன்ல தான் இன்னமுமே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால இதுவுமே ஒரு நல்ல பெஸ்டான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒருவேளை ஸ்டாக்கை நம்ம இப்போ பை பண்ணாலுமே ஒரு நியர் அபவுட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் ஒரு 25% ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏசியன் பெயிண்ட்லயுமே ரொம்ப அதிகமாவே இருக்கு. நான் உங்ககிட்ட ஷேர் பண்ற இந்த 5 பெஸ்டான ஸ்டாக்ஸ்ல நானுமே ஒரு சில ஸ்டாக்ஸை பர்சனலா பை பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே மெம்பர்ஷிப் குரூப்ல நான் ஷேருமே பண்ணியிருக்கேன். இந்த குரூப்ல நான் ரொம்ப சீக்கிரமாவே லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னியே ஈரான் இஸ்ரேல் வாரை பத்தி நான் சுச்சுவேஷனையுமே நான் ஃபுல்லாவே எக்ஸ்பிளைனும் பண்ணேன். அண்ட் சேம் டைம் எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் பை பண்ண போறேன் அதையுமே நான் சொல்லியிருந்தேன். நீங்களும் மணி மேக் பண்றதுல சீரியஸா இருந்தா குரூப்ல ஜாயின் பண்ணலாம். பெஸ்டான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஷார்ட் டைம் பீரியட்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் இங்க இன்ஃபோசிஸ் லிமிடெட் தான். இந்த ஸ்டாக்குமே இப்ப கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 1450ங்கிற பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு எக்ஸாக்டா சொல்லிச்சுன்னா 1468ங்கிற
பிரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கேயுமே டெக்னிக்கல் இங்கே சேட் பேட்டர்னில் நல்லா கிளியராக பார்த்தா தெரியும். இங்கேயுமே ஸ்டாக் பிரைஸ் ஒரு லாஸ்ட் 2 டேஸாக பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நியர் அபவுட் ஒரு 3% வரைக்கும் இங்கேயுமே ஸ்டாக் பிரைஸ் வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. இதுவுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம இந்த ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கு. ஆல்மோஸ்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் இப்போ வரைக்குமே பார்க்கும்போது ஒரு 24% கரெக்ஷனில் தான் இன்னமுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கை பற்றியுமே நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன். அதிக டைம் நான் இந்த ஸ்டாக்கையுமே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் அப்போ பை பண்ணலன்னா இப்பயுமே பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த ஸ்டாக்கையுமே டெஃபினட்டாக பை பண்ணலாம். ஒருவேளை பை பண்ணிச்சுன்னா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் இங்கேயுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இந்த ஸ்டாக்கையுமே கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இப்போ ப்ரைஸ் ரேஞ்சில் பை பண்ணிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இப்பயுமே பார்க்கும்போது ஒரு ஆல்மோஸ்ட் இங்கேயுமே 35% ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் இங்கே கோட்டாக் மஹேந்திரா பேங்க் லிமிடெட் தான். இந்த ஸ்டாக்குமே இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 1800ங்கிற இங்கே ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லலாம். இங்கேயுமே டெக்னிக்கல் சேட் பேட்டர்னில் இங்கே நல்லா கிளியராக பார்த்தா தெரியும். இங்கேயுமே நல்லா கிளியராக பாருங்கள். சேட் பேட்டர்னை நல்லா ரீட் பண்ண முடிஞ்சால் இங்கே டெஃபினட்டாக இங்கே பார்க்க முடியும். ஒரு நல்ல பெஸ்ட்டான இங்கேயுமே ஒரு சேனல் வந்து இங்கே கிரியேட் ஆகிருக்கிறது. ஒரு அப்சைட் வந்து 20% பொட்டன்ஷியலில் இங்கே பார்க்க முடியுது. ஸ்டாக் ப்ரைஸ் எப்பெல்லாம் இந்த சேனலில் இங்கே மூவ்மெண்ட்டில் கீழே வந்திருக்கு அண்ட் சேம் வந்து இங்கே டார்கெட்டுமே அச்சீவ் ஆகிருக்கிறது ரொம்ப கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஒரு 1 2 3 4 டைம்ஸ் வந்து இங்கே டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆயிருக்கு. அதே மாதிரியே தான் இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் அப்சைடு மூவ்மெண்ட்டில் இங்கேயுமே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா நியர் அபவுட் இங்கேயுமே வந்து ஒரு 20% இங்கே கரெக்ஷன் வந்து இங்கேயுமே பார்க்க முடியுது. அதனால் ஸ்டாக்கை நம்ம இப்பயுமே பை பண்ணிச்சுன்னா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா நம்ம டார்கெட்டில் சேல் பண்ணும்போது ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேயுமே ஒரு 10% ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சொல்லியிருக்கிற இந்த 5 பெஸ்ட்டான ஸ்டாக்கை பற்றியுமே நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் அந்த டைமில் பை பண்ணலாம் இப்பயுமே பை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் இப்பயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே பார்க்க முடியுது. நீங்களுமே இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரினா உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து நான் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி ஜஸ்ட் 3% அமௌண்ட்டை மட்டும் நீங்களுமே இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரே முட்டா எல்லா அமௌண்ட்டையும் கொண்டு போய் ஒரே ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப பெரிய மிஸ்டேக்ல தான் போய் முடியும். அதனால எப்பயுமே நம்ம அமௌண்ட்டை டைவர்சிஃபை பண்ணி போர்ட்ஃபோலியோல இன்வெஸ்ட் பண்றது ஒரு பெஸ்ட்டான டிசிஷனா இருக்கும். இன்னும் நீங்க என்னோட மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணலாம். குயிக்கா ஜாயின் பண்ணுங்க. பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். இதே போல வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்டாக் ஃபார் ட்ரேடிங் சேனலை இப்பவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். டெய்லி வீடியோஸ் கொண்டு வரதுக்கும் அதிகமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால சீக்கிரமா இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பட்டனை கொஞ்சம் தட்டி விடுங்க. நான் சொல்லியிருக்கிற இந்த 5 பெஸ்டான ஸ்டாக்ஸ்ல உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? எந்த ஸ்டாக்கை உங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ண போறீங்க? அதை கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த ஸ்டாக் பத்தி ஃபுல் டீட்டெயில் அனலைசிஸ்ல வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்க. நான் கூடிய சீக்கிரம் வீடியோ கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்டான வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை.